வெளிநாட்டு நிதிகள் மூலம் மக்களை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்தி ஸ்டெர்லைட் ஆலையை மூடிவிட்டதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கூறியது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுடன் ஆளுநர் RN ரவி கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் மசோதாவை ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தால் அந்த மசோதா நிராகரிக்கப்பட்டதாகவே அர்த்தம் என கூறினார். Withholding means the bill falls through, the bill is dead. It is a decent language used for instead of using rejected. நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக வெளிநாட்டு நிதி உதவிகள் இருந்துள்ளதாக கூறிய அவர், நாட்டின் காப்பர் தேவையில் 40% நிறைவேற்றி வந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மக்களை தூண்டிவிட்டு மூடிவிட்டதாக தெரிவித்தார். Now take the case of Sterlite. It was a purely foreign funded entire activities which led to the protest, unfortunate police firing. That Sterlite produced 40% of our copper need. கூடங்குளம் அணுவுலை விழுஞ்சம் துறைமுக திட்டங்களுக்கு எதிராக மக்களை தூண்ட வெளிநாட்டு நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டார். கோயில் தீர்த்தவாரியில் அர்ச்சகர்கள் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவந்த எடப்பாடி பழனிசாமி, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு அறிவித்துள்ள இழப்பீடு போதுமானது இல்லை என்றும் தலா 10 லட்சம் ரூபாய் அறிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். கோவில் குளங்களை தூர்வாரும் பணிகளை அரசு தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பாமக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தீர்த்தவாரி நிகழ்வுகளின் போது ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் இல்லாமல் நடத்தக்கூடாது என கேட்டுக் கொண்டனர். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்து பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் கோரும் உதவிகள் செய்து தரப்படும் எனவும் உறுதியளித்தார். தேசிய உறுப்பினர்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் என்ன நடைமுறைகள் இப்படிப்பட்ட விபத்துகளில் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பின்பற்றியிருக்கின்றார்கள். தீர்த்தவாரி நடைபெற்ற குளம் கோவிலுக்கு சொந்தமானது அல்ல என்றும் தீர்த்தவாரி குறித்து முறையாக தெரிவிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் கூறினார். இதனிடையே நங்கநல்லூர் தெப்பக்குளத்தில் யாரும் இறங்கக்கூடாது என அறிவிப்பு பதாகை வைக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் மற்றும் மசோதா நிராகரிப்பு குறித்து ஆளுநர் RN ரவி தெரிவித்த கருத்துக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான ஆளுநரின் கருத்து அநீதியானது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மக்கள் போராட்டத்தை ஆளுநர் கொச்சைப்படுத்துவதாகவும் விமர்சித்தார். அவர் ஸ்டெர்லைட்டை பற்றி சொன்னது அக்கிரமமானது, மிகவும் அநீதியானது, மக்கள் எல்லோரும் திரண்டு போராடியதை கொச்சைப்படுத்துகிறார். அரசு நிறைவேற்றும் மசோதா நிலுவையில் வைத்திருப்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இவர் காட்டும் மரியாதையா என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கேள்வி எழுப்பினார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிறைவேற்றுகிற ஒரு சட்டத்தை நிராகரிப்பதும் அதை அப்படியே நிலுவையில் வைத்திருப்பதும் அரசியல் சட்டத்திற்கு இவர் காட்டுகிற மரியாதையா, மதிப்பா? ஆளுநர் RN ரவி வதந்தியை பரப்புவது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வதந்தியை அவர் பரப்புகிறார். அதுவும் எதிர்காலத்தில் IAS, IPS போன்ற பொறுப்புகளுக்கு வர துடிக்கும் மாணவர்களிடையே அவர் பேசுகிறார். வன்மையான கண்டனத்திற்குரியது. ஆளுநரின் பேச்சில் தவறில்லை என பாஜகவைச் சேர்ந்த நாராயணன் திருப்பதி கருத்து தெரிவித்தார். திருச்சியில் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா நிறுவப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு 22 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் காரணியில் 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்புத்துறை சார்ந்த மின்னணுவியல் மற்றும் பாதுகாப்பு தொழில் பூங்கா அமைக்கப்படும் எனவும், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நகரங்களுக்கு இடையேயான வான்வழி பயணத்திற்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தும் வகையில் தமிழ்நாடு வான்வழி இணைப்பு திட்டத்திற்கான வழிமுறை வகுக்கப்படும் என்றார். ஆவடி டைட்டில் தொழில்நுட்ப பூங்கா நிச்சயமாக வரும் என்றும் குறிப்பிட்டார். ஆவடியில் இருக்கக்கூடிய டைடல் பார்க் 3வது டைடல் பார்க் என்பதை சொன்னீர்கள். அதை முழுமையாக கட்டி முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே 3வது பெரிய நகரமான மதுரையிலே அது அமைக்கப்படும் தான் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே ஆவடி டைடல் பார்க் நிச்சயமாக வரும்.
இருங்காட்டுக்கோட்டை, சூளகிரி, செய்யாறு ஆகிய இடங்களில் உள்ள தொழிற்பூங்காக்களில் மொத்தம் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 800 படுக்கைகள் கொண்ட தங்குமிடம் கட்டப்படும் என்றும் அறிவித்தார். கீழடியில் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் உட்பட 8 இடங்களில் தொல்லியல் அகழாய்வுகள் மற்றும் கீழடி புனை மெய்யாக்க செயலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கீழடியில் இதுவரை 8 கட்ட அகழாய்வு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். இதேபோல அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வும், வெம்பக்கோட்டை, துலுக்கற்படி ஆகிய பகுதிகளில் 2ஆம் கட்ட அகழாய்வையும் தொடங்கி வைத்தார். கீழ்நமண்டி, பொற்பனைக்கோட்டை, பூதிநத்தம், பட்டறை பெரும்புதூர் ஆகிய பகுதிகளில் 1ஆம் கட்ட அகழாய்வு பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதனுடன் கீழடி அருங்காட்சியகத்திற்காக தமிழ்நாடு தொல்லியல் துறை பிரத்யேகமாக உருவாக்கியுள்ள ஆக்மெண்ட் ரியாலிட்டி எனப்படும் புனை மெய்யாக்க செயலியையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கீழடி அகழாய்வுகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ள 200 தொல்பொருட்களை AR மற்றும் 3D கோணத்தில் பார்த்து தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். உலகில் எங்கிருந்தும் காணும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் தங்களின் கைபேசி வாயிலாகவே அகழாய்வு குழி மற்றும் தொல்பொருட்களை பார்வையிடும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. கீழடி வரலாற்றை பற்றிய ஆழமான புரிதலை அருங்காட்சியகத்தின் ஒவ்வொரு கட்டங்களிலும் வைக்கப்பட்டுள்ள QR குறியீடுகளை ஸ்கேன் செய்து பெறலாம். அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அதிமுக செயற்குழு கூட்டம் 7ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. எனினும் ஒரு சில காரணங்களால் செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் மதியம் 1:30 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் கர்நாடக சட்டமன்ற தேர்தல் குறித்தும் கட்சி உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் விவாதிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்களாக உள்ள தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிற மாநில செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் அழைப்பிதழுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த திட்டமும் மத்திய அரசின் மூலம் தமிழ்நாட்டிற்கு வராது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜகவின் 44ஆம் ஆண்டு நிறுவன நாள் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கட்சிக் கொடியை ஏற்றி வைத்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சுவரில் வரையப்பட்டிருந்த அக்கட்சியின் தாமரை சின்னத்திற்கு வண்ணம் தீட்டினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 43 ஆண்டுகளில் எந்த கட்சியும் அடையாத மிகப்பெரிய வளர்ச்சியை பாஜக அடைந்துள்ளதாக கூறினார். RSS ஊர்வலத்தை தடை செய்த பிறகு உறுப்பினர் எண்ணிக்கை என்பது 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது ஒரு வார்த்தை சொன்ன ஜாயின் RSSல. இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏறக்குறைய நீங்க அதே மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா வளருது. மேலும் பாஜக குடும்ப அரசியலுக்கும் ஊழலுக்கும் எதிரான கட்சி என்றும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் தனியார் பயிற்சி மையத்தின் மீது பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். நெய்வேலி NLC ஒப்பந்த தொழிலாளியின் மகளான நிஷா மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகி வந்தார். தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்து வந்த அவர் வடலூர் ரயில் நிலையம் அருகே ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பயிற்சி மையம் பாகுபாடு காட்டியதால் தான் தனது மகள் தற்கொலை செய்து கொண்டதாக நிஷாவின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். இடையில ஒரு டெஸ்ட்ல 99 மார்க், ஒரு மார்க்கு கம்மின்றதுனால உனக்கு அந்த 40 பேர் தனியாக செலக்ட் பண்ணி தனியாக கோச்சிங்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் என் பொண்ணு பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. உன் பேர் கிடையாதுன்னு சொன்ன உடனே மன உளைச்சல் ஆகி என் புள்ள தற்கொலை பண்ணி ட்ரெயினில் மோதி. சிறப்பு பயிற்சி மறுக்கப்பட்ட மற்ற மாணவர்களுக்கும் இதே மன உளைச்சல் இருக்கும் என்பதால் தரம் பிரிக்க கூடாது என வலியுறுத்தினார். தங்கமா தாங்கிட்டு இருந்தோம் என் பொண்ணு எந்த பலனும் இல்லாத அனாதையா விட்டுட்டு எங்களை போயிட்டா நேத்திலேருந்து என் பிள்ளை வீட்டுக்கு வரல. இவங்க ஏன் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க? மற்ற பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி உளைச்சல் இருக்கும் இல்லையா? அது மாதிரி பண்ணக்கூடாது. இனிமேல் எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான கட்டணம் வசூலிக்கும் தனியார் பயிற்சி மையத்தினர் ஏன் தரம் பிரிக்கின்றனர் என்பதே உயிரிழந்த மாணவி நிஷாவின் பெற்றோர் வைக்கும் கேள்வியாக உள்ளது.
விசாரணை கைதிகளை கொடுமைப்படுத்திய புகாரில் அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் குறிப்பிட்ட நாட்களின் சிசிடிவி பதிவு காட்சிகள் இல்லாதது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் உதவி கண்காணிப்பாளராக பணியாற்றிய பல்வீர் சிங் சிறு குற்றங்களில் ஈடுபட்டவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக புகார் எழுந்தது. இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பல்வீர் சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் தலைமையிலான குழு மற்றும் மாநில மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. இதையடுத்து சம்பவம் நடந்ததாக கூறப்படும் காவல் நிலையங்களின் சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பிக்க சார் ஆட்சியர் முகமது சபீர் உத்தரவிட்டார். அதன்படி கல்லிடைக்குறிச்சி விகேபுரம் காவல் நிலையங்களின் சிசிடிவி காட்சிகள் விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனால் அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக மார்ச் 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் சிசிடிவி காட்சிகள் பதிவாகவில்லை எனவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தாக்கப்பட்டதாக தற்போது புகார் அளித்துள்ள மாரியப்பன், சுபாஷ், அருண்குமார் உள்ளிட்ட 8 பேரிடம் மார்ச் 10ஆம் தேதிதான் அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிசிடிவி கேமராவில் கோளாறு ஏற்பட்டால் அது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என நடைமுறை உள்ள நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் எதுவும் அளிக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் திட்டமிட்டு சிசிடிவி காட்சிகள் அளிக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளிக்கு மத்தியில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவுக்கு வந்தது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியது. பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு பிப்ரவரி 14ஆம் தேதி வரை முதல் அமர்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 12ஆம் தேதி 2வது அமர்வு தொடங்கியது. அதானி விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகளும் வெளிநாட்டு பயணத்தில் இந்தியாவை அவமதித்ததாக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆளும் கூட்டணியும் முழக்கம் எழுப்பியதால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து முடங்கி வந்தன. இந்நிலையில் வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு மக்களவை கூடியதும் அதானி விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர். மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் கருப்பு உடை அணிந்திருந்தனர். இதற்கு போட்டியாக பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் காவி துண்டு அணிந்து வந்திருந்தனர். எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் அவையில் வந்தே மாதரம் ஒலிக்கப்பட்டு தேதி குறிப்பிடப்படாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோன்று தொடர் அமளியால் மாநிலங்களவையும் முடங்கியது. முதலில் பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகலிலும் அமளி தொடர்ந்ததால் தேதி குறிப்பிடப்படாமல் அவை ஒத்திவைக்கப்படுவதாக மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்களவையில் 34% பணியும் மாநிலங்களவையில் 24.4% பணிகளும் நடைபெற்று இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை ஒட்டி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அளித்த தேநீர் விருந்தை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து முடங்கின. இந்நிலையில் எம்பிக்களுக்கு மரபுப்படி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தேநீர் விருந்து அளித்தார். இதில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட 13 கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணித்தன. மேலும் நாடாளுமன்றம் முதல் விஜய் சவுக் பகுதி வரை கொடிப்பேரணியை எதிர்க்கட்சிகள் நடத்தின. இதில் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தளம், தேசியவாத காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்றம் செயல்பட வேண்டும் என்று அரசு விரும்பவில்லை என்று கூறினார். இதன் காரணமாகவே அதானி விவகாரத்தில் அரசு பிடிவாதமாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியில் விரக்தியில் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஜகவின் 44வது நிறுவன தினத்தை ஒட்டி கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் சமூக நீதி மீது பாஜக நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் மக்கள் நீதி திட்டம் மற்றும் அரசின் பல்வேறு திட்டங்களால் மக்கள் பலனடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். சமூக நீதிக்கான பணிகளை பாஜக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய குடும்பத்தினர் குறித்தே கவலைப்பட்டு வருவதாக மோடி விமர்சித்தார். எதிர்க்கட்சிகள் தற்போது கடும் விரக்தியில் இருப்பதால் நரேந்திர மோடிக்கு புதைக்குழி தோண்டப்படும் என்று கூறும் அளவிற்கு சென்று விட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவுக்காகவும் அரசியல் சாசனத்திற்காகவும் இரவு பகலாக பாஜக பணியாற்றி வருவதாக நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஊழலை ஒழிக்கவும் சட்ட ஒழுங்கு சவால்களை எதிர்கொள்ளவும் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள பாஜக உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவை யாராலும் வீழ்த்த முடியாது என்று ஏற்கனவே கூறப்பட்டாலும் பாஜக தொண்டர்கள் சாதாரணமாக இருந்துவிடக் கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார். நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் மனங்களிலும் பாஜக தொண்டர்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்றும் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார்.
வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் மாற்றமின்றி 6.50% தொடரும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நாட்டில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த மே மாதம் முதல் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் அடுத்தடுத்து உயர்த்தப்பட்டது. இதன்படி 11 மாதங்களில் 2.5% உயர்த்தப்பட்டு 6.50% இருந்தது. இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழுவின் கூட்டம் 3 நாட்களாக நடைபெற்றது. இதில் ரெப்போ வட்டி விகிதம் மேலும் உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் ரெப்போ வட்டி விகிதம் 6.50% நீடிக்கும் என்று தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி, பணவீக்க கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு வட்டி விகிதம் உயர்த்தப்படவில்லை என்று சக்திகாந்த தாஸ் கூறினார். இதனால் வீடு மற்றும் வாகன கடனுக்கான வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. புதன்கிழமை ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 45,520 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. இந்நிலையில் கிராம் ஒன்றுக்கு 40 ரூபாய் குறைந்து 5,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 45,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எனினும் தொடர்ந்து 45,000 ரூபாய்க்கு மேலாக ஆபரண தங்கம் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி என பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் பாஜக அதிமுக கூட்டணி நீடிப்பதாக கூறினார். இன்னைக்கு கேட்டீங்கன்னா என்டிஏ இருக்கா? இருக்கு. பிஜேபி அதிமுக இருக்கா? இருக்கு. கூட்டணியில் இருக்கமா? இருக்கும். இதைத்தான் அமித்ஷாஜி சொன்னார். அதைத்தான் நானும் சொல்றேன். புதுசா யாரும் எது சொல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி பெரியது என்பது முக்கியமல்ல என்றும் கூட்டணியை வழிநடத்துவது யார் என்பதுதான் முக்கியம் என்றார். தமிழ்நாட்டில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தானே சொல்றோம். அதுதான். இல்ல எந்த கன்ஃபியூஷன் இல்ல. என்டிஏ அலையன்ஸ்குள்ள பெரிய கட்சி சின்ன கட்சி செகண்ட் ஆர்குமெண்ட். பட் என்டிஏவை வழி நடத்துவது யார்? பாரதிய ஜனதா கட்சி. இந்த ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்காம கன்ஃபியூஸ் பண்ணி கூடாதுங்க. கூட்டணியை பொறுத்தவரை மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய தலைமை இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அலையன்ஸ்ங்கிறது பெருந்தன்மையா உட்கார்ந்து, மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லாம அனைவரும் சமமாக உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய லீடர்ஷிப் இருக்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாஜக தனித்து போட்டியா என்பது தலைமைதான் முடிவெடுக்கும் என்று கூறினார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் EVKS இளங்கோவன் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்ததை தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து வியாழக்கிழமை வீடு திரும்பினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட EVKS இளங்கோவன் 64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து இதய நோய் காரணமாக சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் 15ஆம் தேதி அவர் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு கொரோனா தொற்றும் உறுதி செய்யப்பட்டது. தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். உடல்நலம் தேறியதால் 2 நாட்களுக்கு முன்பு அவர் சாதாரண சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்ததாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதால் வீடு திரும்பியுள்ளதாகவும் மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் முதல் தேர்வு மிக எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். முதல் நாளில் மொழிப்பாடத் தேர்வை மாணவர்கள் எழுதினர். தமிழ்நாட்டில் 4,56,000 மாணவியர் உட்பட 9,23,000 பேரும், புதுச்சேரியில் 15,566 பேரும் தேர்வில் பங்கேற்றனர். சென்னை திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வந்த மாணவிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு ஆரத்தி எடுத்து திலகமிட்டு தேர்வு மையத்திற்குள் அனுப்பி வைத்தனர். முதல் தேர்வு மிகவும் எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதுக்கு முன்னாடி எழுதின ரிவிஷன் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல நடந்த கொஸ்டின் தான் மறுபடியும் ரீவைனா வந்திருக்கு. இந்த எக்ஸாம் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இதுக்கு மேல வர 4 எக்ஸாமும் ஈஸியா இருக்கும்னு நம்புறோம். ஃபர்ஸ்ட் ஆனால் கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. இங்க வந்து கொஸ்டினை பார்த்து தான் ஈஸியா இருந்துச்சு. எல்லாம் அட்டன் பண்ணியாச்சு. நல்லா ஈஸியா இருந்துச்சு. ஒவ்வொரு தேர்வுக்கும் போது இடைவெளி இருப்பதாகவும் முதல் தேர்வை போல மற்ற தேர்வுக்கான வினாத்தாள் எளிமையாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வருகின்ற 20ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவுவை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புகழ்ந்த நிலையில் அதற்கு அவர் நகைச்சுவையாக பதிலளித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்வி கேட்க தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் சபாநாயகரிடம் அனுமதி கோரினார்.
இல்ல சத்தத்தெல்லாம் ரைஸ் பண்ண விடாது வேல்முருகன். அதற்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் சத்தமிட வேண்டாம் என சபாநாயகர் அறிவுறுத்தினார். அதெல்லாம் உட்கார்ந்துட்டு இந்த வார்த்தையெல்லாம் மிரட்டல்லாம் விடக்கூடாது. உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுறது எதுவுமே அவை குறிப்பில் ஏறாது. 4 துணை கேள்வி தந்திருக்கேன். இதுக்கு மேலும் வாய்ப்பு கேட்க கூடாது. எனக்கு தெரியும் யார் யாருக்கு எப்படி கொடுக்கன்னு. ஆகவே நீங்க அதை பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அதை மனதில் வச்சுக்கிட்டு பெரிய சத்தம் எல்லாம் அவையில போடக்கூடாது. பாத்துடுங்க. அப்போது ஓ பன்னீர்செல்வம் பேச வாய்ப்பு கேட்டு சபாநாயகர் அப்பாவு வாய்ப்பளித்தார். அவர் ஏற்கனவே ஆசிரியர் என்ற பணியை மேற்கொண்டிருக்கிறார். இன்று அதிலிருந்து நாங்கள் புரிந்து கொண்டது அவர் கனிவான ஆசிரியராக இருக்கிறார், கண்டிப்பான ஆசிரியராக இருக்கிறார் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். இதனை கேட்ட சபாநாயகர் அப்பாவு, அப்ப நீங்க துணை கேள்வி கேட்க வரலையா என நகைச்சுவையாக கூறி சிரித்தார். காஞ்சிபுரம் அரசு பெண்கள் காப்பகத்தில் இருந்து தப்பி ஓடிய 6 சிறுமிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் அன்னை சத்யா குழந்தைகள் மற்றும் பெண்கள் காப்பகத்தில் ஆதரவற்ற பெண்கள் தங்கி கல்வி கற்று வருகின்றனர். குழந்தை திருமணம், காதல் பிரச்சினை ஆகிய விவகாரங்களில் காவல்துறையால் மீட்கப்பட்ட சிறுமிகள் 7 பேரும் இந்த காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். வழக்கம் போல் இரவு உணவு உண்டுவிட்டு அனைவரும் உறங்கிவிட்டனர். அதிகாலையில் பாதுகாவலரின் அறை வெளிப்புறம் தாழிடப்பட்டிருந்தது. உள்ளே பாதுகாவலர் இருந்த நிலையில் அறை தாழிடப்பட்டதால் பூட்டு உடைக்கப்பட்டு காப்பகத்தில் இருந்தவர்கள் கணக்கெடுக்கப்பட்டனர். அதில் 6 சிறுமிகளை காணாததால் அவர்கள் தப்பியோடியது தெரிய வந்தது. இதையடுத்து தகவலின் பேரில் காவல்துறையினர் காப்பகத்தில் விசாரணை மேற்கொண்டனர். வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து தப்பியோடிய சிறுமிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இந்த காப்பகத்தில் இருந்து தப்பியோடிய சிறுமியை காவல்துறையினர் மீட்டு அவரது வீட்டுக்கு அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் 7 மாதங்களுக்கு பிறகு தினசரி கொரோனா பாதிப்பு 5000-ஐ கடந்துள்ளது. நாட்டில் கடந்த சில தினங்களாக கொரோனா பரவல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. நாடு முழுவதும் புதிதாக 5335 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு புதிதாக 5000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை 25587 உயர்ந்துள்ளது. கர்நாடகா, மகாராஷ்டிராவில் தலா 2 பேரும், கேரளா, பஞ்சாபில் ஒருவரும் கொரோனாவுக்கு உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெள்ளிக்கிழமை உயர்மட்ட ஆலோசனை நடத்துகிறார். இதில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்கள், தடுப்பூசிக்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பிய பீகார் யூடியூபர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பிய விவகாரத்தில் பீகாரைச் சேர்ந்த யூடியூபர் மணிஷ் காஷ்யப் என்பவரை பீகார் காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் அவரை விசாரணைக்காக கடந்த 30ஆம் தேதி மதுரைக்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து அவரை 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க மதுரை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தற்போது மணிஷ் காஷ்யப் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தெரிவித்துள்ளார். மணிஷ் காஷ்யப் தமிழ்நாடு மற்றும் பீகார் மாநிலங்களில் பாதுகாப்பிற்கும் அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையிலான செயலில் ஈடுபட்டதால் அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மணிஷ் காஷ்யப் நிச்சயம் ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் ஜாமீன் பெறுவது கடினம் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் நீதிமன்ற காவல் முடிந்த பிறகும் அவரால் வெளியே வர முடியாது என்றும் கூறினர். பிரதமரின் வருகையொட்டி சென்னையில் 22,000 காவலர்களும், நீலகிரி மாவட்டத்தில் 2,000 காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தங்கும் விடுதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன. சந்தேகத்திற்குரிய நபர்கள் மற்றும் அந்நிய நபர்கள் யாரேனும் உள்ளார்களா என காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை காவல்துறையின் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறப்பதற்கு சனிக்கிழமை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நீலகிரி மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை ட்ரோன்கள் பறப்பதற்கு காவல்துறை தடை விதித்துள்ளது. தொரப்பள்ளி, கக்கடல்லா, பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையை சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி வரை மூட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அழிந்து வரும் லங்கூர் வகை குரங்குகளை பாதுகாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீலகிரியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் முதுமலை காடுகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகளவில் லங்கூர் வகை குரங்குகள் உள்ளன. வட இந்திய பகுதிகளில் அனுமன் குரங்கு என்று அழைக்கப்படும் லங்கூர் குரங்குகள் குன்னூர் அடுத்த குறும்பாடி, கோழிக்கரை, சின்ன குறும்பாடி உள்ளிட்ட பழங்குடி கிராமங்களில் அதிக அளவில் காணப்படுகின்றன. உடலில் சாம்பல் நிறத்துடன் காணப்படும் லங்கூர் குரங்குகள் மருத்துவ காரணங்களுக்காக வேட்டையாடப்படுவதால் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அது ஒரு ஆய்வு நடத்தி இந்த குரங்குகள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. லங்கூர் குரங்குகளை காப்பாற்ற அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் சமூக விரோதிகளால் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் இவற்றை மீட்டு முதுமலை வனப்பகுதியில் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் முத்தோப்பு பகுதியில் நடைபெற்ற பங்குனி திருவிழாவில் பக்தர்கள் மிளகாய் கரைசலை மேலே ஊற்றிக்கொண்டு வினோத வழிபாடு செய்தனர். முத்தோப்பு முருகன் கோயிலில் பங்குனி திருவிழா 10 நாட்களுக்கும் மேலாக விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். குழந்தை பாக்கியம் வேண்டி வயிற்றுப் பகுதியில் உரல் வைத்து மஞ்சள் இடித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. பலர் மிளகாயை இடித்து அந்த கரைசலை தங்கள் மீது ஊற்றி வழிபாடு செய்தனர். விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.